ஓகே, இந்த சம்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ யூனிட் டிஜிட் 7 பவர் என்ன கேட்டிருக்காங்க 2023. 2378 உங்களுக்கு சைக்கிள் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகும்னு சொன்னால் சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் ஒன்ஸு ரிப்பீட் ஆகும். ஓகேவா, சைக்கிள் வந்து 4. ஸோ இப்போ இதோடைய சைக்கிள் வந்து நம்ம ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 50 டைம்ஸ் வரும். அகெயின் ஸோ 505 டைம்ஸ் வருது. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்குது ரிமைண்டர். ஓகேவா, ஸோ இந்த 3ங்கிற ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 பவர் 3 இருக்கும். ஓகேவா, 7 பவர் 3 என்னது உங்களுக்கு 343. ஓகேவா, இந்த 343 தான் வந்து நம்ம டிவைடட் பை 5 பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும் 6 டைம்ஸ் வந்து 30 கிடைக்கும், ரிமைண்டரு 4 கிடைக்கும். அப்போ 8 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது உங்களுக்கு ஃபைனலாக இந்த ரிமைண்டர் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இதைத்தான் வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதா? ஓகேவா, ஸோ அடுத்த சம் பாருங்கள். 3 பவர் 2024 இஸ் டிவைடட் பை 7. அப்போ இதோடைய ரிமைண்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2378 எல்லாத்துக்கும் என்னது சைக்கிள் யூனிட் டிஜிட் 3 இருந்த சைக்கிள் என்னது 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 2024 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு 0 ஆயிரும். அதாவது 5 டைம்ஸ் வரும் 50. இங்கே இன்னும் 6 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் எதுவும் வராமல் உங்களுக்கு இதாயிரும். ஸோ ரிமைண்டர் 0 வருதுன்னா அந்த சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த இது வந்து எதுலேயும் சொல்லியிருக்க மாட்டேன், இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ரிமைண்டர் 0னா அதோடைய மேக்ஸிமம் சைக்கிள் என்னவோ அது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அப்போ 3 பவர் 4 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 9 9 3 27 27 3 81. ஸோ 81 தான் என்ன பண்ணுறாங்க 7ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சருக்கு என்ன கிடைக்கும் 5 70 11 77. மிச்சம் ரிமைண்டர் என்ன கிடைக்குது உங்களுக்கு 4. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஹோல் நம்பர் 11ஆகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் யூனிட் டிஜிட்டை நீங்கள் எடுக்க தேவையில்லை. அப்போ 11 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் போட்டாலும் யூனிட் டிஜிட் 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹோல் நம்பர் 11ல் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 3 தான் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷன் போட தேவையில்லை. ஓகேவா, அதுக்கு 4th சம் பாருங்கள். 4th சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவர் 100 டிவைடட் பை 9. ஓகேவா, ஸோ 102னா உங்களுக்கு இது 4 டைம்ஸ் ஒன்ஸு சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. சைக்கிள் வந்து உங்களுக்கு 4 டைம்ஸு. அப்போ 100 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது 25 டைம்ஸ் வருது. அப்போ 25னா அதோட ரிமைண்டர் வந்து 0. ஸோ ரிமைண்டர் 0னா அதோட சைக்கிளை வந்து ஃபுல்லாக 4 வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம் மீனிங். ஓகேவா, சைக்கிள் வந்து உங்களுக்கு 4. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவர் 4 என்ன கிடைக்கும் 2 4 4 2 8 8 16. ஓகேவா, அப்போ 2 பவர் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16. இப்போ 16 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 1 டைம்ஸ் வருது. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 7 வருது. ஸோ ரிமைண்டர் என்னது உங்களுக்கு ஆன்சரில் 7 தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இந்த சம் பாருங்கள். இப்போ இதோடைய யூனிட் டிஜிட் வேல்யூ எல்லாத்துக்குமே 5 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து அடுத்த இதுக்கு மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது 2 டைம்ஸாக அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். ஸோ 10 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் ரிமைண்டர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது உங்களுக்கு 3 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்கேஸ் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1ஆ இருக்குது, அதோடைய சைக்கிள் வந்து ரிப்பீட்ஸ் 1ஆ இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோடைய பேஸ் வேல்யூ வந்து இந்த நம்பருடைய சின்னதாக இருந்தால் நீங்கள் அதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை என்ன நம்பரோ அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அந்த நம்பர் டிவைடட் பை 8னா ஸோ 6ஐ வந்து நம்ம அடுத்த டபுள் பண்ணிக்கணும் 12. ஸோ 12 டிவைட் பை 8 என்ன போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே அடுத்த ப்ராப்ளம் போகலாம்.